பில்டப்பே காட்டுவீங்க? கதைக்கு வாங்கடா. அதெல்லாம் இங்க எதிர்பார்க்க உட்காருக்க முன்னே. யாரா தமிழ்? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. இப்ப கேளுங்க யார் தமிழ்னு. வந்தவனே உன்னதானே கேட்டேன், அப்பயே சொல்லிக்கலாம்ல. இது பஞ்சு டைலாக்னா மனப்பாடம் பண்ண வேணாமா? இப்ப கேளுங்க யார் தமிழ்னு. யாரா இங்க தமிழ்? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான்டா தமிழ். நான் தான் தமிழ். நீதான் தமிழா? சட்டையில கை வைக்காதீங்கண்ணா. சட்டில கை வைக்கலாம், சீல சண்டா. வாடா. வரலன்னா நீ வரலன்னு சொன்னா தேவையில்லாம ஒரு ஃபைட் போடுவீங்க. கூப்பிடும் போதே போடா. வந்த வேலையை மட்டும் பார். பார்க்கலன்னா வேலைக்கு வேற ஆள் வைப்பேன். ஹீரோடா, கொஞ்ச நேரம் ஸ்டைல் பண்ண விடுறா. என்ன மாதிரி ஸ்டைல் பண்ற? எதுக்குங்க என்ன கூப்பிட்டீங்க? நீ எனக்கு ஒரு வேலை செய்ய. ஒரு வேலை நான் செஞ்சுட்டா மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுப்பீங்களோ? அண்ணன் சாப்பாடு ஒரு வேலை செய்யணும் சொல்லலாம், நீ ஒரு கொலை பண்ணும் பண்ணுவியா? எனக்கு டீல் ஓகே. அவன் எங்க இருக்கான்? சுப்ராய நகர் 4வது தெரு தெரியுமா? தெரியும். அந்த தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடை தெரியுமா? தெரியும். அந்த கடையில் இருக்கிற அண்ணாச்சிய தெரியுமா? தெரியும். தெரியும். தெரியும்னா ஒரு அரை பேக்கெட் சிகரெட் கடன் சொல்லி வாங்கிட்டு வா. எதுடா போக போக. ஐயா ஹீரோ என்ன அறிவில்ல உனக்கு? காலையில பால் பாக்கெட் வாங்க போற மாதிரி பரப்பின்னு ஓடி வர. மரியாதையா போட்டு ஸ்லோ மோஷன்ல ஜிங்க் 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 ஓடி வா. தலைவா பாட்டி போதும், பைக்கு பைக்கு. ஏன்பா ஃபைட்னா ஃபைட்டே போடுவியா? சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, ரிவான் சென்டிமெண்ட். உனக்கு பிடிக்கல என்ன? ஜனங்களுக்கு ஃபைட் தானே பிடிச்சிருக்கு. நீ மாறவே மாட்டியா? முதல்ல இப்படி பண்ணிட்டு இருந்த, இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த மாற்றம் உனக்கு போதாதா? ஏன் தம்பி இப்படி எல்லாம் பண்ற? நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அடிக்கிறா தோளும் தோளும் தான் வளர்க்கிறா, நீரும் கீழுமாய் அழைக்கிறா, பாலும் கலந்து என்ன கலக்கிறா. இன்னைக்கு அந்த அலிபாயும் குருவும் மீட் பண்ண போறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். உடனே அரெஸ்ட் பண்ணும். ஆடியன்ஸ் கிட்ட மூஞ்ச காட்டுங்க. அறிவு கட்டவனே, ஆடியன்ஸ் கிட்ட மூஞ்ச காட்டா இல்ல மூஞ்ச காட்டுறானு கோச்சுக்குவாங்க. ஐயோ அலிபாய், கைய காட்டுறீங்க காலை காட்டுறீங்க, உங்க மூஞ்ச காட்டுங்கன்னு சொன்னேன். என் மூஞ்ச காட்ட சொல்லியா? இந்த நாய் நக்கின மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் புரியுது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாம இருந்துக்கலாங்களா? ஏய், நான் தமிழ பாக்கணும். மச்சான் கிளைமேக்ஸ் அங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப போலீஸ் வரும் பார். பத்தியா நான் சொன்ன மாதிரி போலீஸ் வந்துச்சு. கதை அலிபாய், செட்டிநாடு வடநாடு ஊர் நாடுன்னு எல்லா நாட்டுல இருக்கிற போலீஸும் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறப்ப எங்க கிட்ட எப்படி மாட்டினு ஒரே குழப்பமா இருக்குதா? புரியல.
உங்க கேங்க்லயே நாங்க ஒரு போலீஸ்காரனை வச்சிருக்கோம். நாங்க தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ்காரியை வச்சிருக்கோம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? உங்க விஷயம் அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஆமா, எந்த டீம்ல ஒரு போலீஸ்காரன் இருக்கான்னு சொன்னீங்க. யார் அவன்? சத்யமூர்த்தி IPS. நான் நம்ப மாட்டேன். யோ, இவர் IPS தான், நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுக்கிறாரா? நான் நம்ப மாட்டேன். ஏய் சத்யமூர்த்தி, என்னடா பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கிற? ஷூட் பண்றோம். என்ன சொல்லுது இருக்கா? ஆடியன்ஸ் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க பாரு. இன்னும் கிளைமேக்ஸே முடியல, அதுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? நீ புதுசா என்னடா பண்ணி கிழிக்க போற? ஒண்ணு நீ வில்லனை சொல்லுவா, இல்ல வில்லன் திருந்துவா. காலங்காலமா கிளைமேக்ஸ் நீங்க தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது புதுசா பண்ணி தொலைங்கடா, உட்கார்ந்து பாக்குறோம். புதுசா என்ன பண்றது? நாங்க என்ன வச்சுக்கிட்ட வஞ்சில பண்றோம். எங்களால முன்னேறி உள்ளதாண்டா, புரிஞ்சுக்கோப்பா. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கட்டி பாட போறேன். அடுத்து அருள் ஜெஃப்ரி.